வாங்க இப்போ நம்ம காய்கறியை வச்சு நம்ம எப்படி ஒரு மசாலா ஒரு டேஸ்டியான மசாலா எப்படி செய்கிறது இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மசாலா இந்த காய்கறி மசாலா பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த சீசன் பொங்கல் சீசனில் நமக்கு பச்சை மொச்சை கிடைக்கும். அதை வச்சு தான் இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ உரித்து ஒரு பச்சை மொச்சை ஒரு 50 கிராம், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துறப்ப தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் மிளகாய் தூள் எவ்வளோ காரம் இருக்கோ அதுக்கு அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் நல்லா 2 நிமிஷம் நல்லா இந்த காரத்தோட மசாலா நல்லா போகணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வச்சுருக்க காய்கறி இதோட சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்காங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காயெல்லாம் வேகம் வந்துடும். அதனால் வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கீத்து தேங்காய் அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சின்னதாக 2 பல்லு பூண்டு சேர்த்து இது 1 2 குறை குறைன்னு அரைச்சிக்கணும். தண்ணி சேர்த்து இப்போ தண்ணிலாம் சுண்டிடுச்சு. காயெலாம் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வெந்திருக்கு நல்லா காய். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 2 தேங்காய் அரைச்சி வச்சது இதோடு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்ததை அப்படியே கலந்து விட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காமல் மசாலா கொஞ்சம் சுண்டி வரணும். இது கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் சுண்டி வந்த பிறகு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தேங்காய் சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மசாலாலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதான். நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஒரு சூப்பரான அருமையான பச்சை மொச்சையை வச்சு நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து மசாலா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். எல்லா சாப்பாடுலேயும் நம்ம புளி சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், அதேமாதிரி வெறும் சாதத்தில் கூட நம்ம வந்து ப்ளைன் ரைஸில் கூட நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் எப்படி இருக்குன்னு போடுங்க. தேங்க்யூ.